பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு வசனம் வாசிச்சுட்டு இருந்தேன். அந்த வசனத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 20-21 வசனம். கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமா இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க என்ன சொல்லுதுன்னா, சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்ற வார்த்தை தான் இது. எதுக்காக நீங்க உங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை ரட்சிக்காத, உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை கொடுக்காத, உங்களுக்குள்ள ஒரு நல்ல பக்தியை கொடுக்காத எல்லாமே வீணானவைகள் தான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ பிள்ளைங்க பார்க்கிறோம். நான் அவங்கள ஃபாலோ பண்றேன், நான் இவங்கள ஃபாலோ பண்றேன். அதாவது சில பேர் நடிகர்களை, சில பேர் அரசியல்வாதிகளை ஃபாலோ பண்ணுறோம். சில பேர் அவர்கள் செய்கிற செய்கை மாதிரியே நிறைய காரியங்களை செய்யவும் பார்க்குறோம். அவைகளெல்லாம் நம்ம ரட்சிக்குமா? ஓகே, என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சோம்னா, நம்ம வேதம் வாசிக்கிறதுனாலையும் ஜெபிக்கிறதுனாலையும் ஆலயத்துக்கு வாரந்தோறும் போகிறதுனாலையும் தேவனுக்கு அடுத்த காரியங்கள், அவருடைய வேலைகள், அதாவது சுவிசேஷம் அறிவிக்கிறது, இல்லை சபையில் நம்ம ஏதாகிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுகிறது, இவைகள் எல்லாமே நமக்குள்ள ஒரு பெரிய பரிசுத்தத்தையும் தேவனோடு இன்னும் ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கும். இவைகள் தான் பரலோகத்தில் மேன்மையாக எண்ணப்படும். இந்த பூமியில எத்தனை பேர் நம்ம ஃபாலோ பண்ணோம், எத்தனை பேர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்ற காரியம் நமக்குள்ள ஒரு நாளும் பரிசுத்தத்தையோ நமக்குள்ள தேவ பக்தியோ ஒரு சுத்திகரிப்பையோ கொடுக்காது. நம்மளை ரட்சிக்கிறது கர்த்தர் தான். அவரால் தான் நம்மளை ரட்சிக்க முடியும். அவரால் தான் நமக்கு நித்திய ஜீவனையும் கொடுக்க முடியும். ஸோ பக்தி விருத்தி இல்லாத எல்லாமே பாவம் தான். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலும் நம்மக்கிட்ட பாவம் இல்லாமல் இருந்தால் நம்ம அதை ஃபாலோ பண்ணும்பொழுது நிச்சயமாக நமக்குள்ள பாவம் வரும். அப்போது நமக்குள்ள பக்தி விருத்தியும், நமக்குள்ள கர்த்தரை அறிகிற அறிவும், தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறத தடை பண்ணுகிற எல்லாமே பாவம் தான். அதுதான் சாமுவேல் சொல்றாரு, உங்களை ரட்சிக்காத வீணானவைகளை பின்பற்றாதீங்கன்னு. இன்னைக்கு நானும் அதை தான் சொல்றேன். கர்த்தரை மாத்திரம் பின்பற்றுவோம், அவர்கிட்ட இருக்கிற நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வோம், அவருக்கு பிரயோஜனமா இருப்போம். அநேக ஜனங்களுக்கு மத்தியில் நம்ம சாட்சியா இருக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.